புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவளோடு வாழ்ந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா அறிவோடு வாழுங்கன்னு ஆண்களுக்கு சொல்கிறார். நச்சுன்னு இல்லையா? இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. ஆண்களுக்கு ஒன்றும் சொல்லுங்க, பெண்களுக்கு தான் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க பைபிளில். யார் சொன்னது? எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, புத்தியோடு வாழுங்க, அறிவோடு வாழுங்க, யோசித்து பார்த்து வாழு அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லப்படுது. கொஞ்சம் சிந்திப்பா, நீ யார், அவ யார், உனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம், தன்மையில் என்ன வித்தியாசம், எப்படி அவள் வேறுபடுகிறாள் என்பதை யோசித்து பாருன்றார். விவேகத்துடனே அவளோடு வாழ்ந்து, ஏன் விவேகத்துடன் வாழணுமா? அறிவில்லாமல் வாழ்ந்தா பெண்ணோட ஜபத்துக்கே தடை வந்துடும்ன்றார். சீரியஸான விஷயங்க. நீ ஜெபம் பண்ணால் கூட கேட்க மாட்டார் ஆண்டவர்ன்றார். அந்த பெண்ணை நீ தவறாக நடத்தினா எப்படிப்பட்ட போதனை பாருங்க. ஜபமே தடைப்படும் அப்படிங்கிறாரு. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்வர்களானபடினால் தேர் heirs of salvation, eternal life. ஏர்ஸ்னா உங்களோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரா. ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஏர்ஸாக இருக்கிறாங்க. இது எப்படி சொல்லுவேன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லையா பேங்க்கில், ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் காசு எடுக்க முடியும். ரெண்டு பேரும் முறுக்கிக்கிட்டால் எடுக்க முடியாது எந்த காசையும். சண்டை போட்டுருந்தா நீங்கள் கையெழுத்து போடுங்க, அவங்க கையெழுத்து போட மாட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. கத்தரிடத்துலேருந்து நீங்கள் பெறுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒரு மனதோடு வந்து ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் இருவரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன மாதிரி உபதேசம்? 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை, give the honor that is due. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எந்த விதமான பெண்கள் இயக்கமும் உருவாகிறதுக்கு முன்னால், பெண் உரிமை கழகங்கள் இயக்கங்கள்லாம் உருவாகி கொடி பிடிச்சி கோஷம் போடுறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னால் பேதுரு என்கிற ஒரு கிறிஸ்தவ போதகர் எழுதுகிறார், மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு அப்படின்றார். பைபிள் ரொம்ப மோசம், பெண்களை தாழ்வாக பேசுதுன்னு சொல்கிறவங்களை கேட்குறேன். பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னால் எந்த பெண் உரிமை கழகமும் குரல் கொடுக்குறவங்க கூட குரல் கொடுக்காத அளவுக்கு இவங்க வச்சாரும் உரிமையை கொடுன்றாங்க. அவர் சொல்கிறார் கனத்தை கொடுன்றாரு. வெறும் உரிமையை கொடுத்தா பத்தாது, சரி இந்தா ஒன்றுது போ அப்படின்னு இல்லை, மரியாதை கூட அவளுக்குன்றாரு. மனைவிக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள்.